பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால உங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த மாதம் முழுவதும் கண்மணி போல நம்மை பாதுகாத்து, நம்மை போஷித்து, நம்மளை வழி நடத்தி ஒரு புதிய மாதத்தை காண செய்த தேவாதி தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோம். இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை, அதிசயமான காரியங்களை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த மாதம் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தின் 8வது வசனத்தின் கடைசி பகுதி, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். கர்த்தர் இந்த மாசம் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். நீங்க இழந்து போன எல்லா காரியத்தையும், அது சுகமா இருக்கலாம், உங்க பணமா இருக்கலாம், உங்க பெயரா இருக்கலாம், உங்க வேலையா இருக்கலாம், இல்ல உறவுகளா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் கர்த்தர் இந்த மாதம் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீ இழந்து போன எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்வாய். இந்த சம்பவத்தை கொஞ்சம் விளக்கி சொல்ல நான் விரும்புகிறேன். அமலேக்கியர் சிக்லாக்க கொள்ளையடித்து அதில் இருக்கிற ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் சிறைப்பிடித்து போனதா நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அவனோட மனைவி, அவனோட பிள்ளைங்க, அவன் கூட இருந்தவங்களோட சொந்தங்கள், ஆடு மாடு எல்லாவற்றையும் அமலேக்கியர் சிறைப்பிடித்துட்டு போயிட்டாங்க. அதை பார்த்த தாவீது அவன் கூட இருந்தவங்களும் அவங்க பலன் இல்லாம போகும் மட்டும் அழுதார்கள் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, தாவீது கூட இருந்த ஜனங்கள் எல்லாரும் தாவீதுனால தான் இந்த பிரச்சனை வந்ததுன்னு சொல்லிட்டு தாவீதை கல்லெறிந்து கொல்லணும்னு அவர்களுக்குள்ள சொல்லி கொண்டதா நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். தாவீது பதட்டப்படல, யார்கிட்டயும் போய் பேசல, யார்கிட்ட எதையும் கேட்கல. அவன் கர்த்தரிடத்துல போய் கர்த்தரோட சமூகத்துல உட்கார்ந்து கர்த்தரிடத்துல பேச ஆரம்பிச்சான். அந்த 8வது வசனம் அழகா இப்படியே ஆரம்பிக்குது. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? அருமையானவர்களே, பாருங்க, தாவீது பிரச்சனையான நேரத்துல பதட்டப்படல, மனுஷங்க கிட்ட போய் பேசல, மத்தவங்க கிட்ட உதவி கேட்கல. கர்த்தருடைய சமூகத்துல போயிட்டு அவர் சமூகத்துல உட்கார்ந்து அவர்கிட்ட அந்த காரியங்களை கேட்டான். கர்த்தர் அதுக்கு பதில் சொல்றாரு, அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் அப்படின்னு கர்த்தர் வாக்கு பண்ணார். வாக்கு பண்ணவர் உண்மை உள்ளவர் இல்லையா? இதே அதிகாரத்துல 19வது வசனம் இப்படியாக சொல்லுது, அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியவரிலும் பெரியவரிலும் குமாரரிலும் குமாரத்திலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். அல்லேலூயா. கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு, அவனோட வாழ்க்கையில் அதை நிறைவேற்றினார். அவன் இழந்து போன எல்லாவற்றையும் அவன் திரும்ப பெறும்படியாய் கர்த்தர் அவனோட வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்தார். யோசிச்சு பாருங்க, யோபோட வாழ்க்கையில அவன் எல்லாவற்றையும் இழந்தான். பிள்ளைகளை இழந்தான், சொத்துக்களை இழந்தான், ஆடு மாடுகளை இழந்தான், வீட்டை இழந்தான், அவனோட சரீரத்தின் பலத்தை இழந்தான். கர்த்தர் சமூகத்துல அவன் இருந்த அந்த பொறுமைக்கு கர்த்தர் அவனுக்கு இரட்டத்தனையான ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை திரும்பவுமாய் கர்த்தர் யோபுக்கு கொடுத்தார். அருமையானவர்களே, நீங்க எதை இழந்து போயிருக்கிறீங்க? அது எவ்வளவு பெருசா இருந்தாலும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் அதை திரும்ப உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவர் போதுமானவரா இருக்கிறார். தாவீதுக்கு ஆண்டவர் சமூகத்தில் உட்காரணும்னு நம்பிக்கை எப்படி வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் 35வது வசனம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆடுகளை மேய்த்துட்டு இருக்கும் போது ஒரு தடவை சிங்கமும் ஒரு தடவை கரடியும் அந்த ஆடு பிடிச்சு போகும்போது, தாவீது அந்த சிங்கத்தையும் கரடியும் பின்தொடர்ந்து போய் அதன் வாயிலிருந்து அந்த ஆட்டுக்குட்டியை அவன் மீட்டு கொண்டு வந்தான்னு நம்ம படிக்கிறோம். நான் சொல்றேன், இந்த அனுபவம் தான் அவனுக்கு ஆண்டவர் சமூகத்தில் உட்கார வைத்தது. அவன் இழந்து போன எல்லாவற்றையும் அவன் திரும்ப பெற்றுக்கொள்ள ஒரு நம்பிக்கையாய் இருந்தது. வேதம் இப்படியாக சொல்லுகிறது. நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 10வது வசனம், கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். கர்த்தருடைய சமூகத்துல எப்போது அமர்ந்திருங்க, காத்திருங்க. கர்த்தர் நீங்க இழந்து போன எல்லாவற்றையும் உங்கள் திரும்ப தர போதுமானவராய் இருக்கிறார். தாவீதுக்கு செய்தவர், யோபுக்கு செய்தவர், இன்றைக்கு உங்களுக்கும் செய்ய அவர் போதுமானவரா இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த நல்ல மகிமையான இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமான நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், இந்த வாக்குத்தத்தம் ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில ஆண்டவரே அப்படியே நிறைவேறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் எதை இழந்தாலும் ஆண்டவரே, அது சுகமா இருக்கலாம், பலனா இருக்கலாம், ஆண்டவரே உறவுகளா இருக்கலாம், பணமா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், ஆண்டவரே ஆசீர்வாதங்களா இருக்கலாம், எல்லாவற்றையும் நீர் திரும்ப தரப்போறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இழந்து போன எல்லாவற்றையும் அவர்கள் இந்த மாதத்துல திரும்ப பெற்றுக்கொள்வார்களாக.
ஆண்டவரே, நீர் இவர்களோடு கூட இருக்கிறீங்கன்றதை விளங்க செய்து இவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உங்க அன்பின் கரத்துக்குள்ளாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதத்துல கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய்ன்னு. தொடர்ந்து எங்களோடு கூட நீங்க இணைந்திருக்க, இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்க ஷெக்கினா ரிவைவல் சபையின் யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தேங்க்யூ ஸோ மச். காட் bless you.